குருநாதர் திருவடிகள் சரணம். இன்றைக்கி நான் உங்களுக்காக கம்பு சாப்பாடும் சட்னியும் செஞ்சு காட்டியிருக்கேன். அதில் நிறைய குறைகள் இருக்கும். வீடியோ எடுக்கிறது ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு நிற்க மாட்டேங்குது அந்த கேமரா. அப்புறம் எங்கள் கிச்சனும் குட்டியாக தான் இருக்கும், ஒரு ஆள் நின்று சமைக்க முடியும். கொஞ்சம் உடம்பு இதாகிற வரைக்கும் நல்லாகிற வரைக்கும் நான் தான் மெதுவாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும், அதனால் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி நான் இந்த கம்பு இது ரொம்ப சோர்வாயிடுச்சுங்க, ஏன்னு தெரில. இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தது. அது இல்லாமல் நான் கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்க வெளியே போயிட்டு இந்த கவுனி அரிசி இதெல்லாம் எவ்வளோன்ட்டு நான் ஒரு வேறு இடத்துல வாங்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு கடை நல்ல கடை கிடச்சிருக்கு. சிறுதானியம் நான் 4 தடவை கேட்டதுக்காகவே நான் வாங்கியது. என்னைய மாதிரி 4 பேர் கேட்டிருக்காங்க, அதனால் எங்களுக்காக வாங்கி வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் சிறுதானியம் தான் ரொம்ப எடுத்துகிட்டு இருந்தேன். இடையில எங்கள் வீட்டுக்காரர் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாருங்க. சிறுதானியம் அப்படியே நிறைய சாமை, வரகு, குதிரைவாளி, இது மட்டும் கருப்பு கவுனி அரிசி இது வாங்கிட்டு வந்திருந்தார். இப்போ நான் புதுசாக யூடியூப்பில் கண்டுபிடிச்சேங்க. பூங்கார், மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் நிறையா இருக்குங்க. நான் அந்த கடைக்காரர் சொன்னார் 100 வகையான அரிசி தானியங்கள் இருக்கான். இன்றைக்கி தூய மல்லி அரிசி இதெல்லாம் கொஞ்சம் அரை கிலோ வாங்கிட்டு வந்தேங்க. எல்லாமே அவர் கடையில் கருப்பு கவுனியை தவிர எல்லாமே 60 ரூபா ரேட்டில் தான் அரை கிலோ கொடுக்குறாரு. இதுதான் ரேட்டு. அப்புறம் ஆனால் அதை அரை கிலோ வாங்கினாலும் நம்ம ஒரு ஆளுக்கு, இப்போ எனக்கு மட்டும் அப்படின்னா அதாவது குட்டி டம்ளரில் ஒரு இவ்வளோண்டு டம்ளர் போட்டாலே நம்மளுக்கு போதும். அது கூட காய்கறி இதெல்லாமே வச்சு சாப்பிட்றோங்களா, அப்போ அந்த அரிசி கட்டுப்படி ஆகும். நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறதுக்கு கட்டுப்படி ஆகும். எப்படின்னா இந்த மாதிரி அரை கிலோ அரிசி இப்போ 10 வகையான அரிசியை வாங்கி வச்சுட்டு அதுவே பார்த்திங்கன்னா அதுவே எக்ஸஸ் அடுத்த மாதத்துக்கும் வந்துடும். நம்ம ஒரு ஆளுக்கு செய்கிறதா இருந்தால், 2 பேர்த்துக்கு செய்கிறதா இருந்தால் இந்த மாதத்துக்குள்ளார ஒரு குடும்பத்துக்கே ஒரு 3 பேர் 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு இந்த மாதம் ஃபுல்லாக அந்த அரை கிலோ சிறுதானியமே நம்மளுக்கு போதுமானது. கூட கீரை வச்சுக்கணும், வெஜிடபிள்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் நிறையா அதுதான் சாப்பிடணும். அப்புறம் மார்னிங் பெரும்பாலும் மார்னிங் இந்த சுண்டல் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது சுண்டல் ஜீரணம், நம்ம நடப்போம் போவோம் வருவோம், ஜீரணமும் ஆகிடும். உங்களுக்கு உடம்புல அங்கங்கே கேஸ் தங்காது, நல்லாயிருக்கும். அப்புறம் செரிச்சிரும். அப்புறம் பச்சை தேங்காய் கிடச்சிதுன்னா நம்ம எதுக்காவது பொரியலுக்கு இதுக்கெல்லாம் துருவோம் இல்லைங்களா, அதில் ஒரு பிடி இது வச்சுக்கோங்க. அந்த வீடியோவும் உங்களுக்கு 2 வீடியோ இன்றைக்கி காலையில் நான் எடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டும் வருது. கொஞ்சம் அதான் எனக்கு பசி வந்துருச்சு. இப்போ மணி 2 ஆக போகுது. நான் இதெல்லாம் கடைக்கு போயிட்டு இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு இப்போ 2 ஆகிடுச்சு. 12 மணிக்கு பசி வந்துருச்சுங்க, வேறு வழியே இல்லை. கடையில் அங்கே எங்கள் பாப்பாவுக்கு பிடிச்ச இந்த சைனா வடை விற்றுட்டு இருந்தாங்க. அது 2 வடை வாங்கிட்டு வந்தேன். அதில் அரை வடையை நான் சாப்பிட்டேன். என்ன பண்ணுறதுங்க. அப்புறம் இன்னொன்றுங்க, மாத்திரை மறந்துட்டேன். இதான் அந்த சுகர்காரங்களுக்கு ஞாபகம் வருது, கொஞ்சம் வந்துடும். அதை நம்ம கவனமாக இருக்கணும், தியானம் கரெக்டாக பண்ணணுங்க. அப்புறம் அந்த மூளைக்கும் நிறையா அரிசிகள் இதில் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அதில் மெயின் எதை அவாய்ட் பண்ணுறோம், நம்ம கார்போஹைட்ரேட். ஆனால் அந்த கார்போஹைட்ரேட் மூளைக்கு ரொம்ப முக்கியமான உணவுங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த வீடியோ பின்னாடியே வருது, கொஞ்சம் பாருங்கள். அது கொஞ்சம் முன்ன பின்ன கட் ஆகி வரும். உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லாட்டி நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இடிடி நம்ம சேனல் நேமு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு. நான் இதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் உங்களுக்கு முடிக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இன்றைக்கி திங்கக்கிழமை நாள். இது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. ஈஸியானது தாங்க. நைட்டே சுண்டலை ஊற வச்சிட்டேன். அப்புறம் இந்த பூஜைக்கு வாங்கின பழங்கள்லாம் கொஞ்சம் இருந்தது. எனக்கு பழங்களே பிடிக்காது, ஆனால் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இங்கே வருங்க, அவ்வளோதாங்க. இது தோல் முதலெல்லாம் தூக்கி போட்டுருவேன் நான். இப்போ சுடுதண்ணியில் கழுவி தோலோடு அரைச்சி, ஃபைபர் இதில் இருக்குது, இதில் புரோட்டீன் இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு மறந்துட்டேன். இந்த தேங்காய் ஒரு கைப்பிடி, இந்த கோயிலெல்லாம்
தர்றாங்க பார்த்தீங்களா, அதனால் இது நல்லது உடம்புக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் கம்பஞ்சோறு, கடலை சட்னி. இந்த பாருங்கள், கம்பு அரை கிலோ 30 ரூபா. இந்த டம்ளர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 3/4 டம்ளர் கம்பு, 1/4 டம்ளர் வெள்ளை அரிசி, ரெண்டுத்தையும் கழுவி ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு திருப்பிட்டு இந்த குக்கரில் வந்து இந்த அளவில் 3 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி இப்போ கம்பு வெந்துட்டுருக்கு. அரை மணி நேரம் வேகணுங்க குறைஞ்சது. சிறுதானியமெல்லாம் இல்லை, இந்த கம்பு அரை மணி நேரம் வேகணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேகிற பதம் இருக்குது. ஊற வைக்கிறத பொறுத்து நம்ம அப்பப்போ சொல்கிறேன். ஏன்னா இந்த அரிசி வகைகள்லாம் வந்து 8 மணி நேரம் ஊறி அரை மணி நேரம் கொதிக்கணும், கொதி நிலை விடணும். சிறுதானியம் அப்போ தான் அது வந்து வயிற்றுக்கு கேடு விளைவிக்காது. இதெல்லாம் நான் போக போக கற்றுக்கிட்டேன். நிறைய தப்பு பண்ணி கற்றுக்கிட்டேன். எனக்கு ஆரம்ப காலத்தில் வயிறு வலிச்சிருக்கு, ரொம்ப சூடு அதிகமாக இருக்குது உடம்பு. அதெல்லாம் வந்து யூடியூப்பில் தான் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி இப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி நான் இப்போ போடுறேன் டைமிங் எல்லாம். ஈடிடின்னு போட்டால் நம்ம சேனல் வந்துட்டு இருந்தது. இப்போ ஏன்னு தெரில, வரலன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்மளோடது ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்ப ஈடிடி வரமாட்டேங்குது அப்படின்னு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இருந்தாலும் 5K தாண்டி வியூவர்ஸ் போயிட்டுருக்காங்க நம்மளுக்கு. பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இது வெந்துட்டுருக்கட்டும், நம்ம கடலை சட்னிக்கு ரெடி பண்ணலாம். பாருங்கள், அது வெந்துட்டுருக்கிறக்குள்ளார கடலை சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன். நிலக்கடலை, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம், அப்புறம் வந்து கருப்புளுந்து, வழக்கம் போல் இது எல்லாமே அந்த பருப்பு வகையெல்லாம் போடுவேங்க நான். அப்புறம் கொஞ்சம் புளி வச்சுக்குவேன், அவ்வளோதான். ஒரு வரமிளகா போட மறந்துட்டு அதை போட்டுருவேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு அந்த தட்டில் காட்டினது தெரியுதா என்னன்னு தெரில. தேங்காய், நிலக்கடலை, கருப்பு கொஞ்சம் 1 ஸ்பூன் கருப்புளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, புளி, ஒரு வரமிளகா, எல்லாமே கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு, இத்தனையும் இதில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தனித்தனியாக காட்டிட்டு அந்த வீடியோவை நானே அழிச்சிட்டேன். எனக்கு அது இங்கே இடைஞ்சலாக இருக்கிறனால கைப்பட்டு நான் ஆஃப் பண்ணுறப்ப அழிஞ்சிருது, டெலீட் ஆகிடுது. எல்லாம் பண்ணி ஆஃப் பண்ணி இப்போ ஆற வச்சுருக்கேன். கடலை சட்னிக்கு இந்த சாப்பாடு ரெடி. ஆஃப் பண்ண போகிறேன் இந்த ஸ்டவ். பார்த்திங்கன்னா சோறு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கூழாக குடிக்கக்கூடாது. இப்படி தான் சாப்பாடு மாதிரி தான் எடுத்துக்கணும். சிறுதானியங்களை எல்லாமே சாப்பாடாக தான் எடுத்துக்கணும். சுகர் பேஷண்ட் அப்போ தான் அந்த கிளைசமிக்கை வந்து இது கம்மியாக என்னமோ சொல்லுவாங்களே, அந்த இதை வந்து கம்மியாக சுரக்குங்களாம், இன்சுலினை மெதுவாக டைஜஷன் ஆகி. அதனால தான் அப்படி. அது ஸ்பெஷலிஸ்ட்டு உங்களோட பேச்சை கேட்டு நான் அப்படி செய்கிறேன். அப்புறம் வந்து ஆனால் கூழாக குடிக்க நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்மளை சுகர் பேஷண்ட்டுக்கு அது பசியை சீக்கிரம் வர வச்சிரும். இது வந்து பசிக்கவே பசிக்காது. இன்றைக்கி இப்போ சாப்பிட்றது நைட்டு வரைக்கும், நாளைக்கு காலையில் வரைக்குமே தாங்கும். நைட்டு கொஞ்சோண்டு லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் பசிச்சா. அப்புறம் இதுக்கு வந்து கடலை சட்னியை அரைச்சிருவோம். அரைச்சிட்டு காட்டுறேன் இருங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு கரண்டி எடுத்து இது 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா எனக்கு ஹீட் இருக்குது, அதனால் எனக்கு முட்டி வலிக்கெல்லாம் எண்ணெய் நல்லது. அதனால் நான் கொஞ்சம் மற்ற ஆளுங்களை விட நான் கொஞ்சம் இது சாப்பிடுவேன். ஏன்னா நான் செக்கு எண்ணெய் தான் நானே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எண்ணெய் வந்து எனக்கு யூஸ் ஆகும் உடம்புக்கு. கடுகு போட்டாச்சு.
கடுகு வெடிக்கட்டும். இந்த சட்னியை பாருங்க ஊற்றி இது பண்ணிட்டு வந்துட்டேன். நாங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்குவோம், ஆனால் தாளித்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகும் ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ அவ்வளோதான். அதை பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே அது பொரிஞ்சிருங்க, நல்லா பொரிஞ்சிடும். இந்த தெரியுதுங்களா? அவ்வளோதான். இதோ ரெடி. இவ்வளோ இது எனக்கு ஆகாது, இதில் பாதி தான் நான் சாப்பிட முடியும். உங்களுக்கு காட்டுறதுக்காக அழகுக்காக ரவுண்டு பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், என்னதான் நல்ல தானியமாக இருந்தாலும் நம்ம அளவு கம்மியாக தாங்க எடுக்கணும். நம்ம வயிறுக்கு தாங்குகிற அளவுக்கு தான் எடுக்கணும். கம்பு தானே அப்படின்ட்டு 2 கிண்ணம் 3 கிண்ணம்லாம் சாப்பிட்டோம்னா அதுவும் சுகரை ஏற்றும். இங்கே பாருங்கள், சுகரு உடம்புல ஏறுறதுக்கு, குறைக்க முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு 100 காரணங்கள் இருக்குங்க. அதில் நம்பர் 1 காரணம், நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடாக சிறுதானியமாக இருந்தாலும் அளவாக எடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? கம்பு சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம். தெரியுதுங்களா? களி அவ்வளோதான். மதியானம் இதுவே நைட்டுக்கு இது பசிக்காது. இனி நைட்டுக்கு பசிச்சா இதில் மிச்சம் மீதி இருக்கும், அதே சாப்பிட்டுப்போம். அதுவும் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். 7 மணி அதிகம். இது ஒரு முக்கியமான டிப்ஸு. வீடியோ ஃபுல்லாக நல்லா இருந்ததுங்களா இன்றைக்கி? இதே மாதிரி உங்களுக்கு நான் சிறுதானியத்தில் நிறையா செஞ்சு உங்களுக்கு போடுறேன். வீடியோ அடுத்தடுத்து போடுறேன். இது உணவே மருந்து. இந்த தலைப்பில் இன்னொரு 10 வீடியோ வரும். நீங்கள் பார்த்து என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு லைக் பண்ணுறது, கமெண்ட்ஸ் பண்ணுறதை விட முக்கியமானது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தானிய வகைகள் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். சுகர் கம்மி பண்ணிவிட்டு பிரிஸ்காக எந்திரிச்சு உங்கள் விருப்பம் போல் வாழுங்க. நீண்ட ஆயுளோடு வாழுங்க. நன்றி. என் குருநாதர் திருவடிகள் சரணம்.